வணக்கம். இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி பேசப் போகிறோம். உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குறள்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது. வாங்க, இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம். ஆழ்ந்த ஈர்க்கும் குரல்ல காலம் காலமா வானம் பார்த்த பூமிக்கு உயிர் தர்ற ஒரு அமுதம். அது மழை. அது வெறும் தண்ணி துளி இல்லை, அது நம்ம வாழ்வோட ஆதாரம், நாகரிகங்களோட தொடக்கம், எல்லா உயிர்களோட நிலைநிற்பு. இன்னைக்கு நாம ஒரு 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய ஞானியோட வார்த்தைகள்ல இருந்து இந்த மழையோட மகிமைய, அதோட ஆழமான அர்த்தத்தை கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இது சும்மா ஒரு இலக்கிய ஆய்வு இல்லை, நம்ம வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா பிணைஞ்சிருக்கிற ஒரு பெரிய உண்மையை தேடுற பயணம்னு சொல்லலாம். நாம பார்க்க போறது தெய்வப்புலவர் திருவள்ளுவரோட திருக்குறள்ல. அறத்துப்பால்ல பாயிரவியல்ல வர்ற வான் சிறப்பு அதிகாரத்துல இருக்கிற 12வது குறள். குறள் எண் 12. பார்க்க சின்னதா 2 வரி செய்யுள் தான், ஆனா அதுக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தோட தத்துவமே அடங்கியிருக்கு. இந்த குறள் எப்படி மழைய ஒரு உயிர் நாடியா காட்டுது, அது சொல்ற சமூக செய்தி என்ன, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது எந்த அளவுக்கு பொருந்துது, இந்த சாதாரண வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான பாடங்களை அது நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கையோட எப்படி இணைஞ்சிருக்குங்கிறத வாங்க நம்ம சேர்ந்து அலசுவோம். நிதானமாக, உணர்ச்சியுடன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாய தூவும் மழை. ஆஹா, கேட்கும்போதே ஒரு கம்பீரம், ஒரு ஆழம் தெரியுது இல்லையா? இதோட நேரடி பொருள் என்ன, இதை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? முதல் தடவை கேட்கும்போது கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா வள்ளுவர் ரொம்ப தெளிவா தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. முதல் அடியில வர்ற துப்பார்க்கு அப்படிங்கிறது உண்பதற்குரிய பொருள்கள், அதாவது உணவை விளைவிச்சு தர்றவங்கள குறிக்குது. இன்னும் சரியா சொல்லணும்னா, நிலத்தை பண்படுத்தி விதைச்சு தண்ணி பாய்ச்சி அறுவடை செஞ்சு நம்ம பசிய போக்குறதுக்கு காரணமா இருக்கிற விவசாயிகளை சொல்றாரு. அவங்களோட உழைப்புக்கு ஆதாரமே நிலமும் நீரும் தான். சரி, அப்போ அதே முதலடியில துப்பாய துப்பாக்கி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? துப்பு அப்படின்னா பொதுவா வலிமை இல்லனா ஆதாரம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்க துப்பாயா அப்படின்னா அவங்களுக்கு ஆதாரமான பொருளா, அதாவது அவங்க விளைவிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருளா இருக்கிறத குறிக்குது. அந்த துப்பாக்கி அப்படிங்கிறது அந்த ஆதார பொருளான உணவை விளைவிக்கிறதுக்கான ஒரு செயலை குறிக்குது. அப்ப துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கினா உணவுப் பொருளை விளைவிக்கிற விவசாயிகளுக்கு அந்த விளைச்சலுக்கே ஆதாரமான பொருள் எதுவோ அதை குறிக்குது. ஓ, புரியுது. அப்போ அடுத்த அடியில துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, இதுல வர்ற துப்பார்க்கு யார்? 2வது அடியில வர்ற துப்பார்க்கு அப்படிங்கிறது அப்படி விளைவிச்ச உணவு சாப்பிட்றவங்களை குறிக்குது. அதாவது அந்த விவசாயிங்க விளைவிச்சதை சாப்பிட்டு உயிர் வாடுற மற்ற எல்லா உயிர்களையும், குறிப்பா மனிதர்களாகிய நம்ம எல்லாரையும் குறிக்குது. சரி, அப்போ அந்த உணவை சாப்பிட்றவங்களுக்கும் துப்பாய, அதாவது ஆதாரமா இருக்கிறது எது? அங்கெல்லாம் வள்ளுவரோட திறமை தெரியுது பாருங்க. துப்பாய தூவும் மழை அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த உணவை சாப்பிட்றவங்களுக்கும் ஆதார பொருளா இருக்கிறது தானாவே கொடுக்கற மழை தான். அந்த தூவுங்கிற சொல் இயல்பா தானா பெய்யற மழைய குறிக்குது. ஆக மொத்தமா பார்த்தா இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, உணவை விளைவிக்கிற விவசாயிகளுக்கும் அந்த விளைச்சலுக்கு ஆதாரமா இருக்கிறதும், அப்புறம் அந்த உணவை சாப்பிட்றவங்களுக்கும் ஆதாரமா தானாவே பெஞ்சு உதவுறதும் மழை தான். அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. ஆமா, மழைங்கிறது உற்பத்தி செய்யறவங்களுக்கும் உயிர் நாடி, அதை சாப்பிட்றவங்களுக்கும் உயிர் நாடி. இந்த 2 முக்கியமான தரப்பையும் இணைக்கிற ஒரு பொதுவான தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மழைய வள்ளுவர் இங்க சொல்றாரு. இது வெறும் இயற்கை வர்ணனை மட்டும் இல்ல, இது ஒரு சமூகத்தோட, ஒரு பொருளாதாரத்தோட அச்சாணியவே சுட்டி காட்டுது. இந்த 2 தரப்பையும் ஒரே வரியில ஒரே ஆதாரமான மழையோட வள்ளுவர் இணைக்கிறத ஏன் இவ்ளோ முக்கியமா சொல்றீங்க? வேற பல காரணிகளும் இருக்கலாம் இல்லையா? நல்ல கேள்வி. கண்டிப்பா வேற காரணிகள் இருக்கு. உழைப்பு, கருவிகள், சந்தை எல்லாம் இருக்கு. ஆனா வள்ளுவர் மழைய மையப்படுத்துறதுக்கு காரணம் அதோட அடிப்படை தன்மை. மத்த எல்லாமே 2ஆம் பட்சம்தான் இல்லையா? மழை இல்லைன்னா நிலம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, உழைப்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, விதை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த முதல் புள்ளி, அந்த தொடக்க விசை, அது மழை தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்தை மையமா வச்சிருந்த ஒரு சமூகத்துல வாழ்க்கையோட ஆதாரமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிற சக்தியா மழைய பார்த்தாங்க. அதை ரொம்ப துல்லியமா இந்த 2 வரியில வள்ளுவர் பதிவு செய்றாரு. அதுதான் அதோட தனிச்சிறப்பு.
அப்படியானா இந்த வரம், இந்த அடிப்படை ஆதாரம் இல்லாம போனா என்ன ஆகும்? அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, நினைச்சு பாருங்க. அந்த மழை பொய்ச்சு போனா அது சும்மா தண்ணி பற்றாக்குறை இல்ல, அது ஒரு நாகரிகத்தோட நெருக்கடி. உழவனோட அத்தனை மாச உழைப்பும் நம்பிக்கையும் கண் முன்னாடியே கருகி போகும். அவனோட வேர்வியால நனைஞ்ச பூமி வெடிச்சு பாழமா மாறி அவனோட கனவுகளையும் முழுங்கிடும். பச்சையா இருக்க வேண்டிய வயல்வெளியெல்லாம் பொன்னிற கதிர்களுக்கு பதிலா வெப்பத்தையும் வறட்சியையும் மட்டும்தான் காட்டும். இது நிலத்தோட மரணம் மட்டும் இல்ல, மனித நம்பிக்கையோட சிதைவு. அதோட பாதிப்பு அதோட நிக்காது. உணவு உற்பத்தி குறையும், பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும், மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுவாங்க, பசி பட்டினி அதனால வர்ற நோய்கள், சமூகத்தோட கட்டமைப்பே ஆட்டங்காணும். உழைக்கிறதுக்கான சக்தியே குறைஞ்சு போனா வாழ்க்கை தானாவே சோர்ந்து போகும், தேங்கிடும். வள்ளுவர் சுருக்கமா சொன்ன மாதிரி வாழ்க்கையும் சோம்பேறியாகிவிடும். இது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, மக்களோட மன உறுதியையும் சேர்த்து குலைச்சிடும். இந்த அடிப்படை உண்மை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அப்படியே பொருவோம். ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகளோட பாரம் இன்னைக்கும் அப்படியே உணர முடியுது இல்லையா? தண்ணி பற்றாக்குறை, பருவம் தப்பி பெய்யற மழை, வறட்சின்னு நம்ம தினமும் செய்திகள்ல கேட்குறோம். டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த அடிப்படை ஆதாரமான மழைக்கு முன்னாடி நாம எவ்வளவு சின்னவங்க அப்படிங்கறத இது ஞாபகப்படுத்துது. உண்மைதான். இந்த இயற்கை நிகழ்வை வெறும் அறிவியல் கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காம அதோட சமூக, பொருளாதார, ஏன் தத்துவ பரிமாணங்களையும் வள்ளுவர் தொட்டுட்டு போறதுதான் இங்க சிறப்பு. அப்போ இந்த குறள் வெறும் மழையோட அவசியத்தை பத்தி மட்டும் பேசல அப்படிங்கிறது இப்ப நல்லா புரியுது. இது ஒரு பெரிய சமூக உண்மையையும் மனிதர்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான, ஆனா நாம பல சமயம் மறந்து போற ஒரு பிணைப்பையும் நமக்கு உணர்த்துதுன்னு தோணுது. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி அந்த பிணைப்பை இந்த குறள் வெளிப்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். நாம சாப்பிடுற உணவு அது தானா எங்கிருந்தோ மந்திரத்துல நம்ம தட்டுக்கு வரதில்ல. எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வெயிலையும் மழையும் பார்க்காம தன் உடம்ப வருத்தி நிலத்தோட போராடி அதை விளைவிக்கிறார். அவரோட உழைப்பு தான் நம்ம மாதிரி நகரத்துல இருக்கிறவங்க உட்பட கோடிக்கணக்கான மக்களோட பசிய போக்குது. நாம் அவரை நேர்ல பார்க்கறதில்ல, பேசுறதில்ல, ஆனா அவரு நமக்காக உழைக்கிறார். அதே நேரத்துல அந்த விளைபொருளை நாம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதால தான் அவரோட உழைப்புக்கு ஒரு மதிப்பும் அர்த்தமும் கிடைக்குது. அவரு தொடர்ந்து விவசாயம் செய்யறதுக்கு அது ஒரு தூண்டுதலா இருக்கு. இப்படி பார்க்கும்போது உழவனுக்கும் உண்பவருக்கும் நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப வலிமையான ஒரு பிணைப்பு இருக்கு. ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்றோம். இந்த சங்கிலி அருந்து போகாம காப்பாத்துறது எது? வள்ளுவர் சுட்டி காட்டுற மாதிரி அந்த அடிப்படை பாலம், அந்த உயிர் சங்கிலியை இணைக்கிற முக்கிய கண்ணி அதுதான் மழை. அந்த ஒண்ணு இல்லைன்னா உழவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் உணவு இல்லை. அந்த சமூக பிணைப்பே உடைஞ்சிடும். இந்த சார்பு நிலை, இன்டர்டிபெண்டன்ஸ், இதை எவ்வளோ அழகா சுருக்கமா சொன்னது ஆச்சரியமா இருக்கு. நாம சூப்பர் மார்க்கெட்ல அழகா அடுக்கி வச்சிருக்கிற காய்கறியோ பளபளப்பான பாக்கெட்ல வர அரிசியோ வாங்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நீண்ட உழைப்பு சங்கிலியையும் அதை சாத்தியமாக்குன இயற்கையோட பங்களிப்பையும் நாம பல சமயம் நினைச்சு பார்க்கறதே இல்லை இல்லையா? துரதிருஷ்டவசமா அதுதான் இன்னைக்கு இருக்கிற நுகர்வு கலாச்சாரத்தோட ஒரு பக்க விளைவு. எல்லாமே சுலபமா கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பையும் இயற்கையோட கொடையையும் நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். இந்த குறள் அதை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த சார்பு நிலையை உணரும் போது நம்ம மனசுல இயல்பாவே ஒரு உணர்வு மேல வரணும். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நன்றி உணர்வு தானே? மிகச்சரியா சொன்னீங்க. நன்றி, கிராட்டிடியூட். நாம சாப்பிடுற ஒவ்வொரு கவளம் சோறுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நிலம் இருக்கு, அந்த நிலத்தை பண்படுத்தின மனித உழைப்பு இருக்கு, விதை இருக்கு, நீரா இருக்கிற மழை இருக்கு, அதை சுமந்து வந்த மேகங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் இயக்குற ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம தட்டுல இருக்கிற உணவு. ஆக நாம வெறும் உணவுப் பொருளுக்கு மட்டும் இல்ல, அதை கொடுத்த பூமிக்கும், அதை விளைவிச்ச விவசாயிக்கும், அந்த விவசாயிக்கு வலிமை தந்த இயற்கைக்கும், எல்லாத்துக்கும் மேல இந்த முழு சுழற்சிக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த மழைக்கும் நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இது ஏதோ சம்பிரதாயத்துக்காக சொல்றதில்ல, இது உள்ளத்தோட ஆழத்திலிருந்து வர வேண்டிய ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம். இந்த நன்றி உணர்வு ஏன் இவ்வளோ முக்கியம்? அது நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும்? ஈக்குவல் டு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாம தனியா இல்ல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களாலையும் பொருட்களாலையும் நாம தாங்கப்படுறோன்னு உணரும்போது அகங்காரம் குறையுது, எளிமை வருது, நம்ம கிட்ட இருக்கிறதோட அருமையை நாம உணர்றோம்.
இல்லாதத பத்தின ஏக்கத்தை விட இருக்கிறத பத்தின சந்தோஷம் அதிகமாகுது. இந்த பார்வை நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களையும் இயற்கையையும் இன்னும் ஆழமா நேசிக்கவும் மதிக்கவும் கத்துக் கொடுக்குது. இந்த மனநிலை தான் வாழ்க்கைய இன்னும் அர்த்தம் உள்ளதா நிறைவானதா மாத்துது. நன்றிங்கிறது ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு பலம். அது நம்மளை இந்த உலகத்தோட இன்னும் நெருக்கமா இணைக்குது. வள்ளுவர் வான் சிறப்புன்னு ஒரு முழு அதிகாரத்தையே மழைக்காக ஒதுக்குனதுக்கு பின்னால இவ்ளோ ஆழமான சமூக தத்துவ பார்வை இருந்திருக்கு இல்லையா? அது வெறும் இயற்கை நிகழ்வை பத்தினது மட்டும் இல்ல போல. நிச்சயமா 10 குறள்கள்ல மழை இல்லாம போனா என்னென்ன துயரம் வரும், மழையால என்னென்ன நன்மை கிடைக்கும், உலகத்தோட இயக்கத்துக்கு மழை எவ்வளவு முக்கியம்னு பல கோணங்கள்ல அதோட முக்கியத்துவத்தை சொல்றாரு. இந்த 12வது குறள் குறிப்பா அந்த முக்கியத்துவத்தை மனிதர்களுக்குள்ள இருக்கிற உறவோட இணைச்சு ஒரு முழுமையான வாழ்வியல் பாடமா நமக்கு கொடுக்குது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு நினைக்கும் போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கிளைமேட் சேஞ்ச், தண்ணி தட்டுப்பாடு, விவசாயிகளோட பிரச்சனைகள்னு பல சிக்கல்களை நம்ம பார்க்கும்போது இந்த குறளோட செய்தி இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுது. உண்மைதான். இயற்கைய நாம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது நம்மள ஆதரிக்கும். இந்த சார்பு நிலைய உணர்ந்து இயற்கையோட கொடைகளுக்கு நன்றி செலுத்தி அதை சரியா பார்த்து பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைங்கிறத இந்த குறள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. ஆக சுருக்கமா சொல்லணும்னா, துப்பாருக்கு துப்பாயன்னு தொடங்குற இந்த குறள் மழைங்கிறது உணவை விளைவிக்கிறவங்களுக்கும் சாப்பிடுறவங்களுக்கும் பொதுவான ஆதார சக்திங்கிறது சொல்லுது. இது மூலமா மனிதர்களுக்குள்ள இருக்கிற தவிர்க்க முடியாத சார்பு நிலையையும் அந்த பிணைப்புக்கு ஆதாரமா இருக்கிற இயற்கையோட முக்கியத்துவத்தையும் உணர்த்துது. இந்த உண்மையை உணர்றது மூலமா வர்ற நன்றி உணர்வு நம்ம வாழ்க்கைக்கு அமைதியும் அர்த்தத்தையும் சேர்க்குது. மிக சரியா தொகுத்து சொன்னீங்க. ஒரு துளி மழை அது வெறும் நீர்த்துளி இல்ல, அது உழைப்போட சின்னம், அது உயிர்களோட பிணைப்பு, அது இயற்கையோட பெருங்கொடை. அதுக்கு நாம செலுத்த வேண்டிய நன்றிக்கு எல்லையே இல்ல. இந்த ஒரே ஒரு குறள் சில சொற்கள்ல இத்தனை பெரிய பேருண்மைய நமக்குள்ள விதைச்சிட்டு போகுது. இந்த அவசர உலகத்துல இயந்திரத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கிற நாம நம்ம தட்டுக்கு வந்து விடுற ஒவ்வொரு பருக்கைக்கு பின்னாலையும் இருக்கிற அந்த விவசாயியோட வியர்வையையும், கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கானவங்களோட உழைப்பையும், எல்லாத்துக்கும் ஆதி காரணமா இருக்கிற இயற்கையோட அந்த அளவற்ற கருணையையும் ஒரு கணம் நின்னு நிஜமாவே முழுமையா நம்ம உணர்றோமா?